நானும் ஒரு 1 வீக்கா இட்லி பொடி அரைக்கணும்னு நினைக்கிறேன். ஆனா டைமே இல்லாத மாரி இருந்துச்சு. அதனால இன்னைக்கு காலையிலேயே வந்து பார்த்தீங்கன்னா, ப்ராசஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஏன்னா, திங்க் பண்ணும்போது பண்ணா மட்டும் தான் உண்டு. அன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா, பூண்டு பொடி தான் வந்து பண்ண போறேன். ஏன்னா பூண்டு வந்து இப்போ ரேட் வந்து ரொம்ப கம்மியா இருக்கு. அதுவும் இல்லாம எங்க வீட்ல எல்லாருக்கும் பூண்டு பொடி வந்து ரொம்ப பிடிக்கும். முக்கியமா என் பாப்பாவுக்கு வந்து இட்லி, தோசை அப்படின்னா அவளுக்கு பொடி தான் ரொம்ப பிடிக்கும். சட்னி, சாம்பார் வந்து விரும்ப மாட்டா. ஸோ அதனால வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு 3 பல்லு பூண்டு வந்து நல்லா தோலோடயே வந்து நல்லா இடிச்சு வச்சுக்கிட்டேன். அப்புறம் ஒரு 1/2 கப் கருப்பு உளுந்து வந்து எடுத்திருக்கேன். உங்களுக்கு வந்து பூண்டு பொடி நல்லா கலர்ஃபுல்லா வேணும்னு நெனச்சீங்கன்னா வெள்ளை உளுந்து எடுத்துக்கோங்க. நாங்க எப்பவுமே வந்து கருப்பு உளுந்து தான் வந்து எடுப்போம். ஸோ அதனால அத லைட்டா ஃப்ரை பண்ணி எடுத்துட்டு, கூடயே காரத்துக்கேற்ப வத்தல், தேங்காய் ஒரு 1/4 கப் இதெல்லாம் சேர்த்து நல்லா எண்ணெயில வந்து ஃப்ரை பண்ணி எடுத்துட்டு, நல்லா கம்ப்ளீட்டா ஆறுனதுக்கப்புறமா அது கூட உப்பு, பெருங்காயமே வந்து வறுத்து வச்சிருக்கேன். அதையும் சேர்த்து ஜார்ல போட்டு நல்லா 1 2 திரிச்சுக்கணும். நல்லா ஃபைனா திரிக்கக்கூடாது. 1 2 திரிக்கும்போது தான் அந்த பொடியோட டேஸ்ட்டே ரொம்ப சூப்பரா இருக்கும். நல்லா தாராளமா நல்லெண்ணெய் விட்டு இட்லிக்கு, தோசைக்கு சாப்பிடும்போது ரொம்ப சூப்பரா இருக்கும். எங்க வீட்ல இந்த அளவு பார்த்தீங்கன்னா, ஒரு 1 வீக் வந்து வரதே ரொம்ப பெரிய விஷயம். ஏன்னா ரைஸ்க்கு கூட நாங்க இதே வந்து போட்டு சாப்பிட்டுக்குவோம்.